Hello friends, welcome to DavidJames channel. Okay, இன்னைக்கு நம்ம என்ன சாங் பார்க்க போறோம்னா வாரிசு மூவில இருந்து ஜிமிக்கி பொண்ணு அந்த சாங்ல வந்து கிளைமாக்ஸ்ல வந்து ஒரு ஸ்டெப் இருக்கும் அழகா கியூட்டா இப்படி வந்து ஒரு ஸ்டெப் போடுவாப்ல தளபதி. அந்த ஸ்டெப் வந்து நல்லாவே இருக்கும். அது வந்து கொஞ்சம் ஈஸி தான். ரொம்ப டஃப்னு சொல்ல முடியாது. ஓகே, டஃப்னா ரொம்ப எனர்ஜி தேவை, ஹெவியாக போட்டு ஆடுற மாதிரி அந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ அந்த க்யூட் ஸ்டெப் வந்து நான் இன்றைக்கி நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்டெப்புமே கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் சூப்பராக பண்ணி அப்படியே மாஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஸ்டெப்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி DavidJames சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துக்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்த போகிற வீடியோஸில் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ வாங்க நம்ம ஸ்டெப்ஸ்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டெப்பில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஹேண்ட்ஸ் வந்து நம்ம பாக்கெட்டுக்குள்ளே தான் வச்சுக்க போகிறோம். ஓகே, க்யூட்டாக பாக்கெட்டில் வச்சுட்டு இது காஸ்ட்யூம் எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தளபதி வந்து ஒரு நல்ல ஒரு பிரைட்டான ஒரு ரெட் கலர் அந்த மாதிரி அந்த கலரில் ஒரு டிஷர்ட் போட்டு இன் பண்ணியிருப்பார். ஏன்னா இன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த லெக் மூமெண்ட்லாம் கொஞ்சம் க்யூட்டாக நல்லா தெரியும். அவர் சூப்பராக க்யூட்டாக ஆடுவார். ஓகே, ஸோ அது மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து ஒரு பனியன் ஒரு ஷர்ட் போட்டு ஓப்பனப்பாக ஆடினீங்கன்னா அது கொஞ்சம் கரெக்டாக தெரியாதுன்னு நான் நம்புகிறேன். ஓகே, ஸோ நீங்கள் மோஸ்ட்லி இந்த மாதிரி மேலே ஓப்பன் கீழே பட்டன் போட்டுக்கோங்க. அது கூட கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஓகே, ஸோ ஸ்டெப்ஸோட பொசிஷன் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து அசியூம் பாக்கெட்டில் கை வச்சுக்கிறோம். ஓகே, ஸோ ரைட் சைடில் தான் நம்ம மூவ் ஆகிட்டே போக போகிறோம். ஓகேவா? ஸோ ரைட் லெக்கை இப்படி வந்து ஃப்ரண்ட் டோ வந்து இப்படி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பொசிஷன். கை வந்து பாக்கெட்டுக்குள்ளே இருக்குது. ஓகேவா? நான் பின்னாடி கட்டிக்கிறேன். ஓகே, இப்படி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா இது வந்து 1 2 ஓகே, ஹீலை வந்து டச் பண்ணி இப்படி வைக்க போகிறீங்க. ஓகே, இது இருக்கா? 1 2 அவ்வளோதான். 1 2. ஸோ இது பண்ணும்பொழுது உங்களோட ஹெட்டை வந்து இப்படி கீழே ரைட் சரி ஸ்லைட்டாக கீழே பார்த்த மாதிரி 1 2 3 ஓகே 3 4 வரும் நான் சொல்கிறேன். ஸோ 1 2 3 4 3 4 நான் சொல்கிறேன். இது மட்டும் 1 2 3. ஸோ ரைட் சைட்லேருந்து ஹெட்டை வந்து லெஃப்ட் சைடில் எடுத்துகிட்டு போகிறீங்க. ஓகே, இப்போது ஷோல்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த என்டையர் ஸ்டெப்ஸுக்குமே. ஏன்னா ஷோல்டர் வந்து நம்ம எப்படி அதாவது ரைட்டும் லெஃப்ட்டும் வந்து மாறி மாறி அப் டவுன் பண்ணுவோம். அது வந்து அந்த மூவ்க்கு ஏற்ற மாதிரி பண்ணுவோம். ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் ரைட் ஷோல்டர் டாப்பில் இருக்கணும். ஓகே, அதாவது இப்படி இருக்கா? 1 2 3 4 ஓகே, ஸோ அதாவது 3 4 4ன்ற கவுண்ட்டுக்கு வந்து லெஃப்ட் லெக்கை வந்து இப்படி பொசிஷனுக்கு எடுத்துகிட்டு வந்துடணும். ஷோல்டர் மேலே இருக்கணும், இது இப்படி கீழே இருக்கணும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து கையிலே வச்சுக்கிறேன் இப்போ பாக்கெட்டில். ஓகே, ஸோ பண்ணலாமா? ரெடி? நான் வந்து கேமரா பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரைட்னஸ் வந்து ஃபோக்கஸ் போயிடும், அதனால் இருட்டாகும். ஸோ நான் வந்து கீழே பார்க்காம கேமரா பார்க்குறேன். ஓகே, இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு 1 2 3 4 ஓகே, தென் 5 6 7 8 ஓகேவா? ஸோ தலை எப்படி எடுத்துகிட்டு போனோன்னா இப்படி கிடையாது, இப்படி கீழே பார்த்துனுப்பீங்களா? இப்படி வந்து அப்படி ஓகே, இது வந்து அப்படி இப்படி பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். லாஸ்ட்டாக பண்ணலாம். ஸோ ரெடி? 1 2 3 4 5 6 7 8 ஓகே, ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 7 8 வந்துடுச்சா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா மூவ் ஆக போகிறோம். ஓகே, எப்படின்னா இப்போது 1 2 இப்படி பொசிஷன் பண்ணுறோம்ல, அதே மாதிரி தான் பொசிஷன் ரைட் காலுக்கு மட்டும் மாற்றிக்கிட்டே போக போகிறோம். எத்தனை? 4 கவுண்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஹீல் பேக் மேலே தூக்கியிருக்கா காலில், அது என்ன பண்ண போகிறோன்னா ஜம்ப் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஜம்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட கவுண்ட் என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ இப்படி இருக்கா? மேலே அடுத்து ஜம்ப் பண்ணும்போது 1 2 3 4 ஓகே, ஈஸி. இப்படி இருக்கா? 1 2 3 4 அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் இந்த பொசிஷன்லேருந்து 1 கவுண்ட் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா? ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு ஜம்ப் பண்ணுறீங்க. எப்படின்னா ரைட் சைட்லேயே இப்படி இருக்கா? இப்படி இருக்கோமா? 1 2 3 4. ஸோ ஈச் கவுண்ட்டுக்கும் நீங்கள் குட்டி குட்டியாக ஜம்ப் பண்ணிகிட்டே ரைட் சைடில் போவீங்க. ஓகே, ஸோ இது முடிஞ்சுதான். இப்போது இதில் என்ன இன்னொன்று ஆட் பண்ணணும்னா ஷோல்டர். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஷோல்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் திஸ் ஸ்டெப்ஸ்.
ஸோ இப்போ இப்படி இருக்கும்போது நான் என்ன சொல்லியிருக்கேன், ஷோல்டர் அப்பில் இருக்கணும். ஓகே, அப்பில் இருக்கா. ஸோ 1 அப்படி போகும்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா டவுன் அப். ஓகே, டவுன் அப், டவுன் அப், இப்படி. ஓகே, இப்படி தான் பண்ண போகிறீங்க. இது வந்து ஈச் ஸ்டெப்புக்குமே நீங்கள் இந்த ஷேக் பண்ணணும். நாட் ஓன்லி ஃபார் 1 2 3 அப்படி கிடையாது. இப்படி இருக்கா 1, அதாவது இப்படி இருக்கா 1, அதாவது இப்படி இருக்கா 1 2 3 4. ஓகே, அது வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணும்போது வந்துடும். ஸோ ஷோல்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்படி இருந்துட்டு 1 2. ஓகே, அந்த ஷேக் ஃபாஸ்ட்டாக பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். தளபதியும் பண்ணியிருப்பார். ஓகே, ஸோ இதை பண்ணிவிட்டு 4 வரும்போது இப்படி முடிக்கிறீங்களா, முடிக்கும்பொழுது உங்களோட ஆப்வியஸாக எந்த லெக்கு மேலே இருக்கோ அந்த ஷோல்டர் டாப்பில் இருக்கும். ஸோ இப்படி இருக்கும். ஓகே, ஸோ 4 கவுண்ட் முடிச்சிட்டிங்க. அசியூம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா அதே ஸ்டெப் ரிப்பீட்டு. 1 2 3 4 5 6 7 8. ஓகே, அதே ஸ்டெப் ரிப்பீட்டு, தென் அதே கவுண்ட்டு. ஓகேவா. ஸோ அகைன் 4th முடியுதா, செகண்ட் செட் முடிச்சுட்டு 4th முடிந்த பொசிஷனில் இருப்போமா. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், இந்த காலை இப்படி கீழே இறக்கிட போகிறோம். இறக்கிட்டு இங்கே என்ன ஸ்டெப்பு, பாக்கெட்டில் கை வச்சுக்கோங்க. இங்கே என்ன ஸ்டெப்னா 1 2. ஓகே, ஸோ உங்களோட 2 லெக்கோட ஹீலும் இப்படி ஃப்ரண்ட்டில் 1 2. ஓகே, கை கிடையாது, நான் லெக் மட்டும் பாருங்கள். 1 2 3 4. ஸோ ஃபஸ்ட்டு கவுண்ட்டுக்கு 2 லெக்கும் வரும். செகண்ட் கவுண்ட்டுக்கு ரைட் சைட் லெக் மட்டும் இப்படி போயிட்டு வரும். ஓகே, டோ மேலே தூக்கி இப்படி. ஓகே, ரெடி 1 2 3 4. ஓகே, 3 4. ஸோ இந்த லெஃப்ட் லெக் இருக்குல்ல, அது வந்து தளபதி சம்டைம்ஸ் இப்படி பண்ணுவாப்பில். ஸோ அது வந்து அப் டு நீங்கள் வந்து ஜஸ்ட் இப்படி பண்ணிக்கோங்க. ஓகே, நல்லா பாருங்கள். 1 2 3 4. ஓகே, ஸோ இதே ஸ்டெப் வந்து சாங்கோட மிட்லேயும் போடுவாங்க. அப்போ என்ன பண்ணுவேன்னா தளபதி வந்து இது ஷோல்டரை இப்படி ஷேக் பண்ணுவார். ஓகே, லாஸ்ட்டில் போடுறதுல வந்து ஷோல்டர் ஷேக் பண்ண மாட்டார், ஹேண்ட்ஸ்லாம். ஓகேவா. ஸோ இதில் என்ன நான் பாயிண்ட் சொல்கிறேன்னா உங்கள் இஷ்டம். அதாவது இப்படி இருக்கீங்களா, இருக்கும்போது அப்படி ஷோல்டரை ஷேக் பண்ணலாம். அப் டு யுவர் சாய்ஸ். ஓகே, ஸோ 1 2 3 4. ஸோ இந்த 3 4 வருதுல்ல, கால் அப்படி போயிட்டு அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா ரைட் சைடில் இப்படி பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓகே, இங்கே பாருங்கள் 1 2 3 4. ஓகே, தென் 5 6 7 8. ஓகே, இது வந்து இந்த செட்டு இப்படி தான். ரைட் 1 2 3 4 5 6 7 8. அதுக்கப்புறம் 1 2 3 அப்படியே ஷேக் பண்ணிகிட்டே போயிடணும். ஓகே, ஐ ஹோப் இது அவ்வளோதான் இந்த ஸ்டெப்பு. ஸோ இது வந்து ஈஸி தான். நான் எங்கே ஸ்ட்ரகிள் ஆகலாம் அப்படின்னு கெஸ் பண்ணுறேன்னா, அந்த இப்படி மூவ் ஆகிட்டே போகிறோம்ல, அப்போ அந்த ஷோல்டர் சேஞ்ச் பண்ணணும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, மற்றபடி இந்த ஸ்டெப்பை பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள். ஓகே, கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இது உங்கள் டேவிட் ஜேம்ஸ். ஸ்டே டியூன். பை பாய்.